நெகிரி சம்பிலான் நீலாயில் கடந்த மாதம் நிகழ்ந்த வெடிப்பு சம்பவம் குறித்து போலீசார் புதிய தகவலை வெளியிட்டுள்ளனர். டேசா பல்மா குடியிருப்பில் நிகழ்ந்த வெடிப்பு தீவிரவாதம் அல்லது குற்ற செயல் கும்பல்களுடன் தொடர்புடையது அல்ல என மறு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மாறாக 5 ஆண்டுகளுக்கு முன்பு முறிந்து போன காதல் உறவுடன் தொடர்புடைய தனிப்பட்ட பழிவாங்கும் நோக்கத்தில் இது நடந்துள்ளது. வெடிப்பின் போது ஏற்பட்ட தீக்காயங்களால் தற்போது முழு போலீஸ் காவலில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 62 வயது சந்தேக நபர் இதனை போலீசிடம் ஒப்புக்கொண்டுள்ளார். உடல்நிலை காரணமாக முன்னுக்கு பின் முரணாக அவர் வாக்குமூலம் அளித்தாலும் சாட்சிகளின் வாக்குமூலங்கள் அவரின் பழிவாங்கும் படலத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இருக்கின்றன. காதல் முறிந்ததிலிருந்து மிகுந்த மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டு எந்நேரமும் முன்னாள் காதலியை பற்றியே அவர் பேசிக் கொண்டிருப்பார் என அண்டை வீட்டுக்காரர்கள் கூறியதாக போலீஸ் கூறிற்று. இந்நிலையில் தொடர்ந்து விசாரிக்க ஏதுவாக அவ்வாடவரின் தடுப்பு காவல் ஜனவரி 10 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சைபர்ஜயா யூனிவர்சிட்டியின் என் MBA பயணம் எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த பாடத்திட்டத்தின் நெகிழ்வுத்தன்மை எனக்கு வேலை மற்றும் படிப்பை சமநிலைப்பட உதவியது. அன்பான விரிவுரையாளர்கள் மற்றும் நடை அடிப்படையான கற்றல் என்னை நிஜ வாழ்க்கை சவால்களுக்கு தயார்படுத்தியது. நான் கற்றதை நேரடியாக என் தொழிலில் பயன்படுத்த முடிந்தது.